முன்னெல்லாம் சோம்பேறினா என்னென்னு என் டிக்ஷனரியில் கேட்டிங்கன்னா என் பேர் தான் எழுதியிருக்கும். இனிமேட்டு பழைய கெட்ட பழக்கம் எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு அந்த வீட்லேயே தூரம் போட்டுட்டு இந்த வீட்டில் ஒழுக்கமாக காலையில் சீக்கிரம் எழுந்து சமைச்சு லஞ்ச் எடுத்துகிட்டு போய் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி புது வீட்டில் புது பழக்கத்தோடு வந்திருக்கேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி காலையில் என்ன செய்யலான்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ கேரட் பீன்ஸை பார்த்தேன். சரி அது வச்சு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செஞ்சிடலாம் சொல்லி கடகடன்னு வெஜிடபிள்லாம் கட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்த திங்ஸ் இன்னும் பாதி நான் ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்குது ஆணி அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வாங்கின கண்ணாடி எல்லாமே உடையாமல் இருக்கணும்னு சொல்லி எங்கெல்லாம் கை வைக்க மாட்டேன்னா அந்த இடத்துல வச்சுருக்கேன். ஏன்னா ஏதாவது எடுத்தேன்னா கண்டிப்பாக உடச்சிருவேன், எனக்குள்ளேயே ஒரு பயம். பிரிஞ்சி செய்கிறது நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அது செஞ்ச உடனே எடுத்து பார்த்து கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி சாப்பாடு இருந்துச்சு. ஆனால் அது லஞ்செல்லாம் ஆறி போய் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இவ்வளோ சாப்பாடு ஒரு ஆளுக்கா அப்படின்னு கேட்காதீங்க. இது நான் நைட்டுக்கும் வச்சுப்பேன், பத்தாததுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். ஸோ அவங்களும் சூப்பராக இருந்தது சொன்னாங்க. ஸோ ஆன உடனே ரைத்தா, பாயில்டு எக்கு இதெல்லாம் வச்சு லஞ்சை பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.